இப்போ மேஷ ராசியில் பிறந்தவங்க, மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க, எந்தெந்த கிரக சேர்க்கைகள் அவங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தரப்போகுது, எதெல்லாம் ஒரு பாதகத்தை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க சார். அந்த வரிசையில் மேஷ ராசிக்கு சூரியன் அப்படிங்கிறவரே 3, 6, 10 இந்த இடங்களில் சூரியன் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த நிர்வாகத்திறமை சார்ந்து வேலை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மேஷராசிக்கு ரொம்ப ஒரு அற்புதமான பலன். லக்னத்திலேயே இருந்துச்சு, லக்னத்திலேயே இருக்குங்க, உச்சமாகி உட்காந்துட்டான் அப்படின்னா அது ஒரு விஷயத்தை கெடுத்து விட்டுரும். மேஷ ராசிக்கு சந்திரன் அப்படிங்கிறவங்க வந்து எந்த இடத்துல இருந்தால் அவங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க, எந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்றதா இருக்குது. அதேமாதிரி சேர்க்கை ஏதாவது இருக்காங்க சார்? இந்த மேசராசிக்கு 2ல் தான் சந்திரன் உச்சமாறு. அதனால் 2ஆம் இடத்துலையும் 1, 2, 4, 7, 10 சந்திரன் இருந்தால் மேசராசிக்கு ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும். செவ்வாய் அப்படிங்கிறவர் ஜாதகத்தில் எங்கே இருக்கலாம், எங்கே இருக்கக்கூடாது? இவங்களே தான் செவ்வாய், இவங்களே தான் இவங்களுக்கு எதிரியும் கூட. புதன் எந்த இடத்துல இருந்தால் அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும்? மேசராசிக்கு முதல் தர பாவையாக எடுத்துக்கக்கூடியது புதன் தான். எங்கே இருந்தாலுமே பிரச்சனை வரும். குரு அப்படிங்கிறவர் எங்கே இருக்கலாம், எங்கே இருக்கக்கூடாதுங்க சார்? ரிஷபராசியில் 2ஆம் இடத்துல குரு இருந்துட்டார்னா அது பாக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுக்கிரன் அப்படிங்கிறவர் எங்கே இருக்கணும், எங்கே இருக்கக்கூடாதுங்க சார்? இந்த மேசராசிக்கு சுக்கிரன் ஆக்சுவலாக முதலே சொல்லிட்டோம், முதல் தர பாவிகளில் சுக்கிரன் ஃபர்ஸ்ட் ஆள் அப்படின்னா. சனி எங்கே இருந்தால் நல்லதாக இருக்கும், எங்கே இருக்கக்கூடாதுங்க சார்? சனி வந்து உபஜயஸ்தானங்களான 3, 6, 10, 11 இருந்துட்டார்னா ஓகே. மற்ற இடங்கள் இந்த சனிக்கு அவ்வளவு சிறப்பால. மேஷராசி மேஷ லக்னத்திற்கு ராக் கேது அப்படிங்கிறவங்க எந்த மாதிரி கொடுப்பாங்க சார்? சாதகமாக இருக்குமா, பாதகமாக இருக்குமாங்க சார்? மேசராசி மேச லக்னத்துக்கு பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு எனது பேர் ஜோதிட ஆசிரியர் சிம்மம் ரங்கநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ மேஷ ராசியில் பிறந்தவங்க, மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க, அவங்களுக்கு எந்தெந்த கிரகமெல்லாம் சாதகமாக இருக்க போகுது, எந்தெந்த கிரக சேர்க்கைகள் அவங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தரப்போகுது, எதெல்லாம் ஒரு பாதகத்தை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க சார். அந்த வரிசையில் மேஷ ராசிக்கு சூரியன் அப்படிங்கிறவரே அவங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருந்தால் நல்ல இடத்துக்கு இருப்பாருங்க சார், நல்ல பலன் தருவார்? ஸ்ரீ குருப்யோ நமஹ. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவృక్షாய நமதாம் காமதேனுவே. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபோ. எமக்கு ஜோதிடம் போதித்தருளிய அனைத்து குருநாதர்களையும் வணங்கி, மேசராசி முதல்ல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பீட் அப்போ பார்த்தோன்னா எடுத்தேங்க ஊத்தே அப்படின்னு இருப்பாங்க. மேசம் அப்படிங்கிறது ஆடை குறுக்கு, ஆடு அதனுடைய மேசம்னா ஆடு. இந்த ஆடு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மேலே படி மேலே ஏறி போய் நின்றோம், கீழே இறங்க தெரியாது, அங்கே போய் நின்று கத்திட்டு இருக்கோம். அப்போது முன்ன பின்ன யோசிக்காமல் ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய அந்த ஒரு குணம் மேசராசிக்கிட்டு இருக்கும். நீங்கள் ஆட்டு மந்தையாக கட்டி போட்டீங்கன்னா அது ஒரே மந்தையில் இருக்கும். விஷமே வச்சாலும் தின்னு பார்த்த பிறகு தான் அது விஷம்னு அதுக்கு தெரியும். ஸோ இந்த ஆடுகிட்ட இருக்கக்கூடிய அந்த மூர்க்கத்தனமான முட்டக்கூடிய விஷயங்கள், காட்டு நெருப்பு அப்படின்னு சொல்லுவோம் மேசராசி. ஸோ முன்ன பின்ன யோசிக்காமல் எல்லாத்தையும் படப்படன்னு அடிச்சுட்டு போகக்கூடிய அந்த தன்மை மேசத்துக்கிட்ட இருக்கக்கூடிய தன்மை. ஸோ எல்லா இடத்துலையும் தலைமை ராசி முதல் ராசிங்கன்னா நான் தான் முன்னாடி இருக்கணும், எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சிம்ம ராசி எப்படி நினைக்குமோ அதில் பாதி மேசராசிக்கிட்ட இருக்கும். ஏன்னா மேசராசியில் தான் சூரியன் உச்சமாறாரு. அப்போ சிம்மத்தோட மேசத்துக்கிட்ட அந்த டாமினேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. மேசத்தில் அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது, பரணி இருக்குது, கிருத்திகை இருக்குது. இந்த நட்சத்திரங்கள் சார்ந்து அந்த குணங்கள் அவங்களுக்கு மாறும். மேசராசிக்கு முதல் கெட்டவங்க யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஏன் நல்லது பண்ண மாட்டாங்க, ஏன்னா அப்போ தான் சேஃப்டியாக இருக்க முடியும். ஸோ புதன், சுக்கிரன், சனி இந்த 3 பேருமே மேசத்துக்கு கெடுதல் செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற இடத்துல வந்துடும். முக்கியமாக மாரகம் தரக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனும் சனியும் இந்த மேஷராசி மேஷ லக்னத்துக்கு மாரகத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. சூரியனும் குருவும் தான் ரொம்ப நல்லவங்க. சந்திரன் இருக்கக்கூடிய பொசிஷனை வச்சு அவர் நல்லவர். நான் ஃபஸ்ட்டு கிரேட் நல்லவங்க இந்த மேஷ லக்னத்துக்கோ மேசராசிக்கோ யோகத்தை தரக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் குருவும் மாத்திரம்தான். ஏன்னா ஒருத்தர் 5க்குரியவர், இன்னொரு 9க்குரியவர். ஸோ என்னுடைய பரம்பரை தாத்தா நமக்கு கெடுதல் பண்ண மாட்டார், அப்பா நமக்கு கெடுதல் பண்ண மாட்டார். ஸோ அந்த பூர்வ புண்ணியமும் இறை வழிபாடும் இவர்களுக்கு அப்பாவோட சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த சூரியன் வந்து மேசராசிக்கு 3ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல இருந்தார்னா ரொம்ப சிறப்பு.
ஏன்னா சூரியனையும் இயற்கை பாவியா தான் ஜோசியம் பார்க்குது. ஸோ 3, 6, 10 இந்த இடங்களில் சூரியன் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த நிர்வாகத் திறமை சார்ந்து, வேலை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மேசராசிக்கு ரொம்ப ஒரு அற்புதமான பலன். லக்னத்திலேயே இருந்துச்சு, லக்னத்திலேயே இருக்குங்க. ஏன்னா உச்சம்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னா, உச்சமாகி உட்கார்ந்துட்டான் அப்படின்னா, அது ஒரு விஷயத்த கெடுத்து விட்டுரும். உச்சகிரகங்களோட பிரச்சனை என்னன்னா, உச்சம் ஆயிடுச்சுன்னா, தன்னுடைய அந்த பாவத்தினுடைய வேலைகளை, குழந்தை பாக்கியம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை லக்னத்திலிருந்து அதீதமான அடமன்சி. நான் தான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த சூரியனும், செவ்வாயும் 2 நெருப்பும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? அப்படியான ஒரு நிலைக்கு போயிடுவாங்க. பட் இந்த 3ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல தன்னுடைய ஸ்தானமான சிம்ம ராசியிலேயே சூரியன் இருந்துட்டாரு. அதேமாரி கும்ப ராசியில 11ஆம் இடத்தில் சூரியன் இருந்து விட்டால், இந்த மேசராசிக்காரங்களுக்கு சூரியன் இருக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். மேஷ ராசிக்கு சந்திரன் அப்படிங்கிறவங்க வந்து எந்த இடத்துல இருந்தா அவங்களுக்கு சாதகமா இருப்பாங்க? எந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்றதா இருக்கு. அதேமாரி சேர்க்கை ஏதாவது இருக்காங்க சார்? அ மேச ராசிக்கு சந்திரன் வந்து 4ஆம் சுகஸ்தானாதிபதி அவர்தான். ஸோ சுகத்த குடுக்கக்கூடியவர். மேஷ ராசிக்கு சந்திரன் பார்த்தீங்கன்னா 1ல இருக்கலாம். லக்னத்திலேயே ராசியிலேயே இருக்கலாம். 4ஆம் இடத்துல இருக்கலாம். 7ஆம் இடத்துல இருக்கலாம். 10ஆம் 1, 4, 7, 10ங்கிற கேந்திர ஸ்தானங்களில் சந்திரன் இருந்தார்னா ரொம்ப நல்லது. 6ஆம் இடம், 8ஆம் இடத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை. சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து கடகத்திலேயே இருந்துட்டாங்கன்னா, இந்த செவ்வாய்க்கு நீச்ச ராசி கடக ராசியா? அப்ப சந்திரனோட சேர்ந்து செவ்வாய் இருந்துட்டான்னா, நீச்ச பங்கம் ஆயிடும் அப்படிங்கிறது. அதேமாரி செவ்வாய் கடகத்திலயும், சந்திரன் விருச்சிகத்திலும் இருந்ததுன்னா, இது பரிவர்த்தன யோகத்தின் மூலியமா நீச்ச பங்க ராஜ யோகத்தை குடுக்கக்கூடிய அமைப்பை இந்த சந்திரன் குடுத்துருவாரு. 10ல் சந்திரன் இருக்கிறப்போ, அது ஒரு பயண கிரகமா இருக்கிறதுனால வெளிநாடு, வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு சந்திரன். இந்த மேச ராசிக்கு 2ல தான் சந்திரன் உச்சமாறார். அதனால 2ஆம் இடத்திலயும் 1, 2, 4, 7, 10ல் சந்திரன் இருந்தால், மேச ராசிக்கு ஒரு அற்புதமான பலனை குடுக்கும். மேஷ ராசிக்கு செவ்வாய் அப்படிங்கிறவர் ஜாதகத்துல எங்க இருக்கலாம், எங்க இருக்கக்கூடாது. அதே சமயம் எந்த சேர்க்கை இருந்தா உங்களுக்கு சாதகமா இருக்குங்க சார்? மேச ராசிக்கு செவ்வாய் தான் 1 நானே உருவாக்குபவன், நானே உடைப்பவன். இது வந்து மேச ராசிக்கு இருக்கக்கூடிய பெரிய டிராபேக் அப்படின்னே சொல்லலாம். இவங்களே தான் செவ்வாய். இவங்களே தான் இவங்களுக்கு எதிரியும் கூட. அவமானத்தை இவங்களே போய் தேடிப்பாங்க. இந்த மேஷராசி அப்படிங்கிறது மேஷ லக்னம் மேஷராசிக்கு 1 8க்குரியவனா செவ்வாய் வர்றதுனால, நானே உருவாக்கி நானே அத கெடுப்பேன். ஒரு விஷயத்துக்கு தடை யாருன்னா நானே. இன்னொருத்தன் வேண்டியதே இல்ல. ஸோ செவ்வாய் வந்து 4ஆம் இடமான அங்க இருக்கக்கூடாது. 4ல இருக்கிறது சிறப்பில்லை. 3ல இருந்தா சகோதரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பிரச்சனை குடுக்கும். 2ஆம் இடத்தில் இருப்பது ஓகே அப்படின்னு சொல்லலாம். 5 அப்படிங்கிற சிம்ம ராசியிலயும் 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்துட்டாருன்னா, அது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும். ஸோ 5, 9, 1 லக்னத்தில் இருப்பது இந்த செவ்வாய்க்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். இந்த செவ்வாய் கூட முக்கியமா சனி, ராகு இந்த 2 கிரகங்கள் சேர்க்கை இருந்துருச்சுன்னா அவ்வளவு சிறப்பில்லை. செவ்வாய் உடல் அப்படின்னனா, சனி அப்படிங்கிறது அதனுடைய மந்தத்தன்மையை குடுக்கும். ப்ளஸ்ஸா எடுத்தோம்னா, செவ்வாய்ங்கிறது பொறியியல்னா, சனி அது கூட சேர்ந்ததுன்னா, சனி சார்ந்த அந்த வேலைகளுக்கு அவங்க நல்லபடியா இருப்பாங்க. ராகு, செவ்வாய் சேர்க்கிறப்ப செவ்வாய், ராகு சேர்க்கை அப்படிங்கிறது உடன்பிறப்பு இல்லாம பண்றது, ரத்தத்தில் கோளாறுகளை குடுக்குறதுங்கிறோம். ஸோ இந்த ராகு, சனி கூட செவ்வாய் சேராம இருந்தா நல்லது. செவ்வாய் குரு, குருமங்கள யோகம், செவ்வாய் சந்திரன், சந்திரமங்கல யோகம்னு இந்த 2மே வந்து வீடு, மனை, வாசல் சார்ந்த விஷயங்களுக்கு அனுகூலமான சேர்க்கையாக இருக்கும். மேஷ ராசி புதன் எந்த இடத்துல இருந்தா அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும்? அதே மாரி எங்க இருக்கக்கூடாதுங்க சார்? மேச ராசிக்கு முதல் தர பாவையா எடுத்துக்கக்கூடியது புதன் தான். ஸோ எங்க இருந்தாலுமே பிரச்சனை தான். அவன் மறைவு ஸ்தானங்கள்ல இருந்துட்டா பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம். 12ஆம் இடத்துல போயிட்டு மறைஞ்சுட்டான் அப்படிங்கிறது வந்து புதனுக்கு நன்மை தரும். ஏன்னா புதன் தான் இவங்களுக்கு சகோதர வர்க்கம் மூலியமா, கையெழுத்து மூலியமா தேவையில்லாத பிரச்சனைகள குடுக்கக்கூடியது. மாரகத்தையே செய்யக்கூடிய இடத்துல புதன் முதல் தரமான ஆளா இருக்கிறதுனால, அவர் சுபஸ்தானங்களில் இல்லாம 6, 8, 12ல மறைவு ஸ்தானங்கள்ல இருந்துட்டாருன்னா, இது கொஞ்சம் இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். மேஷ ராசி, மேஷ லக்னத்துக்கு குரு அப்படிங்கிறவர் எங்க இருக்கலாம்? எங்க இருக்கக்கூடாதுங்க சார்? முதல் தரமான சுபக்கிரகம், முதல் தரமான ஏன்னா வந்து பாக்யாதிபதியா இருக்கான். இல்லைங்க அவர் 12க்கும் உரியவர் அப்படின்னு 9, 12 2 ஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருந்தாலும் 9ஆம் வீட்டு வேலைய தான் கண்டிப்பா அவர் வந்து செய்யப்போறார்.
அவங்க ஜாதகப்படி அவர் எங்க உட்கார்ந்திருக்காருங்கிறதுல எதை இயக்குவாருங்கிறத முதல்ல கணக்கு எடுக்கலாம். பட் காமனா 9ஓட வேலைய தான் வந்து குரு முழுவதுமாக இயக்குவார். ஸோ 9ஆம் அதிபதி 2ல் ரிஷபராசியில 2ஆம் இடத்துல குரு இருந்துட்டார்னா, அது பாக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. பரிவட்டம் கட்டும் யோகம்னு சொல்லுவாங்க. ஸோ 2ஆம் இடத்தில் குரு இருப்பது, 5ஆம் இடத்தில் குரு இருப்பது. 5ல உட்கார்ந்திருந்தாருன்னா ரொம்ப நல்லது. 8ல குரு இருந்தாலும் நல்லது, 11ல குரு இருந்தாலும் நல்லது. என்னங்க 8ல போய் குருவான்னா, கண்டிப்பாக அப்பா விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகளை குடுக்கலாமே ஒழிய 2, 5, 8, 11ங்க இந்த இடங்களில் குரு இருந்துட்டாருன்னா, உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு சிறப்பாக செய்துவிடும். குரு இந்த மேஷ ராசிக்கு 4ஆம் இடமான கடகத்தில உச்சமாவார். அங்க மாத்திரம் இருக்கக்கூடாது. உச்சம் நல்லது தானேன்னு கேட்போம். அப்பா மூலியமா இருக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் கெடுக்கும். இந்த உச்சமான குரு ஹம்ச யோகம்ங்கிற யோகத்தை வாங்கிடுவார். ஹம்ச யோகங்கிறது சந்நியாச யோகம். உயர்ந்த நிலைக்கு போயிடுவாங்க. அங்க போய் எல்லாம் சம்பாதிச்சு வச்சு எல்லாத்தையும் பண்ணது மேல ஒரு பிடிமானம் இல்லாம போயிடும். அந்த மேஷராசியா இருந்து கடகத்தில குரு இருந்ததுன்னா, குழந்தைகள் மீது ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம போயிடும். அவங்கள விட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய நிலை இருக்கும். உயர்ந்து நெறைய சம்பாதிச்சிருப்பேன். அது மேல எதுவுமே ஈடுபாடு இல்லாத நிலைக்கு கடைசி கால வாழ்க்கை போயிடுங்கிறதுனால, ஆன்மீக வாழ்க்கை நல்லதுன்னாலும், சின்ன வயசுலயே அப்படி வந்துருச்சுன்னா, அம்மா, அப்பாக்கு கஷ்டமாயிடும். ஸோ 4ல் குரு இருப்பது ஹம்ச யோகத்தை குடுப்பது அவ்வளவு சிறப்பாக இல்லை. குரு அங்க இருக்காம இருக்கிறது நல்லது. மேஷ ராசிக்கு சுக்கிரன் அப்படிங்கிறவரு எங்க இருக்கணும், எங்க இருக்கக்கூடாதுங்க சார்? காமனாவே எல்லா கிரகங்களும் 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ல இருந்தா நல்லது இல்ல. இந்த மேச ராசிக்கு சுக்கிரன் ஆக்சுவலா முதல்லயே சொல்லிட்டோம். முதல் தர பாவிகள்ல சுக்கிரன் ஃபர்ஸ்ட் ஆள் அப்படின்னா. காமெடியா சொன்னோன்னா, அப்ப பொண்டாட்டியே பாதகமா அமையுமாங்கிற மாரி இருக்கும். இவர் எங்க இருக்கலாம் அப்படின்னா, 7ல இருந்துட்டாருன்னா, களத்திர தோஷத்த குடுத்துடுறாரு. களத்திரகாரகன் காரகோபாவனாஸ்தின் 7ஆம் அதிபதி 7லே இருந்துட்டா, வருமானத்துக்கு எடுத்து விட்டுருவாரு. 3ல் போய் சுக்கிரன் இருந்தாருன்னா, வீரியபலம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனையாயிடும். 4ஆம் இடமான கடகம்ங்கிறது நட்பு ராசிங்கிறதுனால, கடகத்தில இருந்தா வீடு, மனை, வாசல் யோகம் நன்று. 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிரன் இருந்து இருக்கிறதும் 9ங்கிற தன்னுடைய குரு எதிரி வீட்ல இருந்தாலுமே 9ல் சுக்கிரன் இருக்குது அப்படிங்கிறதும் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஒரு விஷயங்களை கொடுத்துரும். ஸோ 5ஆம் இடத்துலயோ, 9ஆம் இடத்துலயோ இந்த சுக்கிரன் இருப்பது நல்லது. மேஷராசி, மேஷ லக்னத்தை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் நல்ல சுப கிரகமாக இருந்தாலும், இந்த லக்னங்களுக்கு அவர் அவ்வளவு சிறப்பானவராக இல்லை. சுக்கிரன் தசை வந்ததுன்னா கவனம். ஏன்னா, இவங்களுக்கு ஆரம்பத்திலேயே சுக்கிர தசை வந்துரும். குட்டி சுக்கிரன் குடும்பத்துக்கு ஆகாதும்பாங்க. படிப்ப கெடுத்து விட்டுரும். பரணியில பொறந்தவங்களா இருந்தா, ஆரம்பத்திலேயே அதெல்லாம் பிரச்சனைகள குடுக்கக்கூடியதா இருக்கும். பொருளாதாரம் நோக்கி ஓடு, 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 ஓடுன்னு ஓட வச்சுரும். அட்டாச்மெண்ட்ட ஒரு சிறப்பானதாக வச்சிருக்காது. ஸோ சுக்கிரன் மேஷராசிக்கு 5ல இருப்பது ரொம்ப நல்லது. மேஷ ராசிக்கு சனி எங்க இருந்தா நல்லதா இருக்கும், எங்க இருக்கக்கூடாதுங்க சார்? ஆ சனி மேஷராசிய பொறுத்தவரைக்கும் 7ஆம் இடமான துலாத்துல தான் உச்சமே ஆறார். 7ல் அதனால தான் சனி 7ல் இருந்தால் பலதார யோகம், பகுகளத்திர யோகம்னு சொல்லுவாங்க. சனி வந்து உபஜயஸ்தானங்களான 3, 6, 10, 11ல இருந்துட்டாருன்னா ஓகே. மத்த இடங்கள் இந்த சனிக்கு அவ்வளவு சிறப்பா இல்ல. அதே மாரி மேஷ ராசிக்கு 10ஆம் அதிபதி சனி, 9ஆம் அதிபதி குரு. தர்மகர்மாதிபத்தி யோகம், தர்மகர்மாதிபத்தி யோகம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆ குருவும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடாது. குரு, சனி சேர்ந்தா நல்லது அப்படிம்பாங்க. குரு போய் எப்பவுமே சனிய தொடக்கூடாது. தொட்டார்னா அது பிரம்மஹத்தியா மாறிடும். சனி வந்து குருவ தொடலாம். டிகிரி வைஸ் பார்க்குறப்ப, இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில குருவும், பரணி நட்சத்திரத்தில சனியும் இருந்ததுன்னு அது தோஷம். அஸ்வினி நட்சத்திரத்தில சனியும், பரணி நட்சத்திரத்தில குருவும் இருந்தா பிரச்சனை இல்ல. குரு, சனி சேர்க்கை தர்மகர்மாதிபத்திய யோகமாக சொன்னாலும், மேசராசி, மேச லக்னக்காரர்களுக்கு அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை குடுப்பது இல்லை. அதேபோல சூரியனும் சனியும் சேர்ந்து மேஷ லக்னம், மேஷ ராசிக்கு சூரியன், சனி சேர்க்கையும் சிறப்பான பலனை தராது. அப்பா, பையனுக்குள்ள பிரச்சனைகளை குடுத்துரும். தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய சேர்க்கையாக எடுத்தோம்னா, குரு, சனி சேர்க்கையும், சூரியன், சனி சேர்க்கையும் இந்த மேஷராசி, மேஷ லக்னத்துக்கு ஆகாது. மேஷ ராசி, மேஷ லக்னத்திற்கு ராக், கேது அப்படிங்கிறவங்க எந்த மாரி குடுப்பாங்க சார்? சாதகமா இருக்குமா? பாதகமா இருக்குமாங்க சார்? மேஷராசி, மேஷ லக்னத்துக்கு ராகு வந்து மிதுன ராசியில இருக்கலாம். நல்லது. துலா ராசியில இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும்.
கும்ப ராசியில ராகு இருந்தான்னா, அது ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை குடுக்கும். அதே மாரி ராகு கடகராசியில இருந்தான்னா, கடல் கடந்த ஒரு பயணங்கள், நீங்க வேலைக்கு போறதுக்கு உங்களுக்கு வந்து அப்ராட் சான்சஸ் இருக்குப்பா, போப்பா அப்படிம்பா. ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது தாய் வீடு. அங்க ராகுங்கிறது மாற்று மொழி, வேறு தேசத்தை, வெளிநாட்டை சொல்லக்கூடிய கிரகமா, ஸோ அங்க இருந்ததுன்னா, "நீ தாய்நாட விட்டுட்டு நீ கிளம்பலாம். உனக்கு அதுக்கு உண்டான வாய்ப்புகளை குடுக்கும்." அப்படின்னு சொல்லலாம். மேச ராசிக்கு லக்னத்தில் ராகு, 7ல கேத்து, 2ஆம் இடத்தில் ராகு, 8ல கேத்து. இந்த அமைப்பு மாத்திரம் அவ்வளவு சிறப்பான அமைப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா ராகு எங்க இருக்கானோ அந்த இடத்த பெருக்குவான் அப்படின்னு அபிவிருத்தி பண்ணுவான். கேத்து எங்க இருக்காரோ அந்த இடத்த சுருக்குவார் அப்படின்னு சொல்லுவோம். இதே கேத்து சிம்மத்திலயும், தனுசுலயும், லக்னத்திலயுமே இருந்தாருன்னா பரவால்ல, நல்லது தான். ராகு கேத்துக்கள் அப்படிங்கிறது 3ஆம் இடத்தில், 6ஆம் இடத்தில், 10ஆம் இடத்தில், 12ஆம் இடத்தில் இருந்துட்டாங்கன்னா, மேஷ ராசி, மேஷ லக்னக்காரங்களுக்கு, அவர்களுக்கு சிறப்பை தரும். இந்த ராகு, கேத்து கூட இந்த லக்னத்துக்கு யாரெல்லாம் முதல் தர சுபர்கள்னு சொன்னோம். லக்னாதிபதி எப்பவுமே சுபன் தான். 8ஆம் இருந்தாலுமே அவன் சுபன் தான். அப்ப செவ்வாய், சூரியன், குரு இந்த 3 பேரு இந்த ராகு, கேத்து கூட தொடர்பில் இல்லாமல் இருப்பது இந்த மேஷ ராசிக்கு நல்லதை செய்யும். முக்கியமா சூரியனும், செவ்வாயும், ராகுவும் சேர்க்கை இருந்ததுன்னா, உடல் ரீதியாக பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை குடுத்துரும். ராகுங்கிறது நம்ம என்ன சொல்லலாம், நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுறது அப்படிங்கும். ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல செவ்வாய், ராகு சேர்ந்திருந்தா வரும். சூரியன், ராகு சேர்ந்தா தலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள பிரச்சனையா பண்ணி விட்டுரும். அதனால இந்த கிரக சேர்க்கைகள் இல்லாம இருந்ததுன்னா, மேஷராசி, மேஷ லக்னத்துக்கு நல்லா தான் இருக்கும். மேஷராசி, மேஷ லக்னத்துக்கு குரு தசையும், சூரிய தசையும் நன்மை செய்யக்கூடிய யோக தசையாக இருக்கும். சனி தசை கொஞ்சம் சுமாரான தசையாக இருக்கும். முக்கியமா குரு, சூரியன் தசைகள் இவருக்கு சிறப்பானதாக உங்களுக்கு இருக்கும். இப்ப நம்ம மேஷ ராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன சாதகமா இருக்கும், பாதகமா இருக்கும்னு பார்த்தோம் சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி.